ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷோவின் விழிப்புணர்வு கதைகள்ல சும்மா ஒரு துளியை தான் நம்ம பார்க்க போறோம். ஓஷோவின் விழிப்புணர்வு கதைகள். ஓஷோ அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஓஷோவை தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து ஓஷோவை தெரியாம இருக்கலாம். சோ ஓஷோவை தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன 4 லைன் அவரை பத்தினது நம்ம பார்க்கலாம். ஓஷோ அப்படிங்கிறவர் வந்து 1931ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்துல இருக்கிற குட்பாட்சா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் ஓஷோ. இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணிக்கடையில வேலை செய்யற தொழிலாளி. ஓஷோ கூட மொத்தம் 11 பேர் கூட பிறந்தவங்க. இதுல வந்து மூத்தவர் தான் நம்ம ஓஷோ. இவர் சின்ன வயசுலயே இருந்து சுதந்திரமாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் இருந்திருக்காரு. இவரு அது மட்டும் இல்ல, சமூகம், சாதி, மதம் இது சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. ஜெயின் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட 21 வயதிலேயே வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரு. ஞானம் அடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுணர்வு அல்லது விழிப்புணர்வு நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, தன்னை பத்தின தன்னுடைய ஆணவம், கோபம், சோகம், நமக்கு பிடிச்சது, பிடிக்காதது, நல்லது, கெட்டது, அழகு, அழகு இல்லாதது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வெளியில விரட்டி அடிக்கிறது தான் இந்த உணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இந்த தன்னுணர்வு நிலை, இந்த இவர் அடைஞ்ச ஞானமடைதல் மாதிரி தான் நம்மளுடைய கௌதம புத்தர், கபீர், அப்புறம் வந்து ரமணன் இவங்க எல்லாமே ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஞானமடைதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஓஷோ வந்து நிறைய கல்லூரிகள்ல வந்து நிறைய படிச்சு நிறைய பட்டங்களையும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துல பேராசிரியராகவும், தத்துவத்துல பேராசிரியராகவும் நிறைய வந்து பணியாற்றி இருக்காரு. இவர் வந்து தான் நினைச்ச கருத்துக்களை வந்து ரொம்ப ஆணித்தனமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. இவரோட இந்த விழிப்புணர்வு கதைகள்ல தான் வந்து ராஜகோபால் அப்படிங்கிற அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனின் இடைவிடா தீர்மானங்கள். இந்த கதையில 3 நண்பர்கள் இருக்காங்க. இந்த 3 நண்பர்களும் காலை நேரத்துல சும்மா நடைப்பயணமா நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. அதாவது அதிகாலையில. இப்போ அவங்க நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மலையில வந்து ஜென் துறவி ஒருத்தர் வந்து நின்னுட்டு இருக்கிறத வந்து பாக்குறாங்க. இந்த காலை நேரத்துல இந்த குளிர்ல எங்க வந்து துறவி வந்து நின்னுட்டு இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குள்ளே வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. உடனே அதுல ஒருத்தன் வந்து சொல்றான், வந்து யாரு அவருடைய நண்பர் யாருக்காவது வந்து காத்துட்டு இருப்பாரு, அதனாலதான் இவர் வந்து முன்கூட்டியே வந்திருப்பாரு, அதனால இவருக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் வந்து சொல்றான், கிடையாது, அவர் வந்து இன்னொரு நண்பருக்காக காத்துட்டு இருந்தா அவர் வந்து பின்னாடி திரும்பி திரும்பி அந்த நண்பர் வந்துட்டாரா இல்லையேன்னு அவர் பாப்பாரு இல்லையா, ஆனா அவர் திரும்பி பார்க்கவே இல்லையே. அவர் வந்து ஒரு பசு இதுவும் வச்சிருப்பாரு, அந்த பசு வந்து எங்கோ மிஸ் ஆயிடுச்சு போல, அதனால அந்த பசுவை தேடி, இது ரொம்ப உயரமான இடம்னால இங்க வந்து நின்னு பார்த்தா சுத்தி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மலையோட உச்சிக்கு அவர் வந்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றான். 3வது நண்பன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க 2 பேர் சொன்னது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா சுத்தி அவர் வந்து பசுவை வந்து தவற விட்டுட்டா இந்த மலையில நின்னு அவர் சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் எதையுமே அவர் சுத்தி பார்க்கல, எதையும் தேடவும் இல்ல, பின்னாடி திரும்பியும் பார்க்கல. அப்போ இவர் வந்து தியானத்துல வந்து இருப்பாரு, அவரு தியானம் பண்றதுக்காக இங்க வந்திருப்பாரு அப்படின்னு வந்து 3வது நண்பன் வந்து சொல்றான். உடனே மற்ற 2 நண்பர்கள் என்ன சொல்றாங்க, ஜென் தத்துவப்படி தியானம் அப்படிங்கிறது எங்க வேணாலும் இருந்து பண்ணலாமே, இந்த குளிர்ல அதிகாலையில வந்து பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லையே, அவருடைய மடாலயத்துல கதகதப்பான அந்த சூழல்லையே அவர் அமைதியான இடத்துல உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணலாமா, ஏன் இந்த இடத்துக்கு வந்து தியானம் பண்றது, அதனால நீ சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு வந்து 2 நண்பர்கள் வந்து சொல்றாங்க. உடனே இவங்களுக்குள்ள யாரு சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிருக்கும் போது என்ன பண்ணணும், இதனுடைய முடிவு, இதனுடைய என்ன விஷயத்துக்காக ஜென் துறவி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அதை துறவிக்கிட்டே கேட்டாதான் அதுக்குரிய விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. உண்மையாவே மனிதனுடைய மனசு இந்த இடத்துல வந்து ரொம்ப குரங்கு மாறி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓஷோ வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து நண்பருக்காக காத்திருந்தா என்ன, இல்ல அவருடைய பசுவை காணோம்னு தேடிட்டு இருந்தா என்ன, அது அவருடைய விருப்பம். அது மட்டும் இல்ல, இங்க அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தா என்ன, இது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓசோ வந்து சொல்றாரு. சரி, ஓகே, இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணணும்னா நாம வந்து அந்த மலை உச்சிக்கு நம்ம போய் தான் ஆகணும்னு 3 பேர் வந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து மலை உச்சிக்கு வந்து கிளம்பி போறாங்க. உச்சிக்கு வந்து போறதுக்கு முன்னாடி இந்த மலையில வந்து போனா 2-3 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்ல, திரும்பி இறங்கி வர்றதுக்கு உச்சி நேரம் ஆயிரும், அதாவது மதியம் உச்சி நேரம் ஆயிரும், சூரியன் வந்து உச்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் தான் பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மலையில ஏறி வந்து மூச்சு வாங்க போறாங்க.
ஜென் துறவி கிட்ட வந்து போய் பேசுறாங்க. அவர் வந்து அரைக்கண் மூடின நிலையில வந்து தியான நிலையில இருக்காரு. தியான நிலையில அவர்கிட்ட போயிட்டு, குருவே உங்கள நான் வந்து ஏற்கனவே வந்து நாங்க பார்த்திருக்கோம். ஆனா உங்களுடைய மடாலயத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான் ஃபர்ஸ்ட் நண்பன். அவரு என்ன கேட்கிறான் அப்படின்னா, நீங்க இங்க யாராவது உங்களுடைய நண்பருக்காக வந்து காத்துட்டு இருக்கீங்களா? யாராவது தேடி வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். அதுக்கு துறவி சொல்றாரு, நான் வந்து தனியா தான் பொறந்தேன். தனியா தான் இறப்பேன். அதுவும் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல என் கூட யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைய வந்து முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையை நான் என்னைக்கும் வளர்த்துக்க மாட்டேன். அதனால நான் தனியா தான் வந்தேன். யாருக்காகவும் நான் காத்திருக்கல அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே 2வது நண்பன் வந்து கேட்கிறான். அப்போ நீங்க எங்கேயாவது வந்து பசுவ வந்து தவற விட்டுட்டீங்களா? அத தேடிட்டு நீங்க வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். நீ என்ன சரியான முட்டாளா இருப்ப போலயே அப்படின்னு சொல்லிட்டு துறவி வந்து சொல்றாரு. நான் வந்து எதுக்காக வந்து பசுவை தேடினேன்? என்கிட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது, பசுவும் கிடையாது. ஆனா மடாலயத்துல பசு இருக்கு. ஆனா அந்த பசுவை வந்து பாத்துக்கிற வேலை என்னோடது கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த பசுவை வந்து தேடிட்டு என்னோட நேரத்தை வந்து வீணடிக்கவும் எனக்கு விருப்பம் கிடையாது. அது என்னோட வேலை கிடையாது. என்கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றான். 3வது மனிதன் வந்து 3வது நண்பன் வந்து உடனே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்துல கேக்குறான். எந்த விஷயமும் இல்லைன்னா அப்படி அப்பனா நீங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறான். நீ இந்த 2 பேரையோடயே நீ பெரிய முட்டாளா இருப்ப போலயே அப்படின்னு சொல்லிட்டு துறவி வந்து சிரிக்கிறாரு. ஏன் தியானம் பண்றது கிடையாது. தியானங்கிறது ஒரு நிலை. அது வந்து ஒரு தன்னுணர்வு நிலை. அது வந்து பொருளோ ஒரு செயலோ கிடையாது. அது ஒரு நிலை அப்படின்னு வந்து சொல்றாரு. உண்மையாவே வந்து பெரிய முட்டாள்கள் தான். ஏன்னா இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்து மலையில வந்து ஏறி வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கோம். எங்களுக்கே இது ரொம்ப அவமானமா இருக்கு. மன்னிப்பு கேக்குறாங்க. இடத்துல போயிட்டு அரைக்கண் மூடிய நிலையில இருக்கிற யாரையும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி கடைசியா ஒரு கேள்வி மட்டும் எங்க 3 பேருக்கு சேர்ந்து ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது என்ன? அதாவது அவர் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி ஒரே ஒரு கேள்வி எங்க 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த இது எந்த ஒரு விஷயத்துக்குமே இல்ல. நீங்க தானம் பண்ணல வரல, பசுவ தேடி வரல, அப்புறம் வந்து யாருக்கும் காத்திருக்கல அப்படின்னா நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அந்த 3 பேரும். உடனே அவர் எதுவுமே சொல்லல. அமைதியா இருக்கிறாரு. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்சி பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாட்சி பாவம் நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய சோகம், அழுகை, ஆணவம், நல்லது, கெட்டது, அழகானது, அசிங்கமானது இந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருந்து தூக்கி போடுற அந்த நிலைதான் வந்து இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிற நிலை. அதாவது சூனியத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புல எந்த ஒரு வார்த்தையுமே அதுக்கு ஈக்குவலான வார்த்தையே கிடையாதாம். அது மாதிரிதான் இந்த சாட்சி பாவம் அப்படிங்கிற நிலை. இது வந்து ஒரு வெற்றிடம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை யாராலையும் வந்து ஃபுல் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதாவது இதுக்கு இந்த சாட்சி பாவத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதா இந்த கதையோட விளக்கம். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.